ஹாய் எல்லாருக்கும் நான் ஒருத்தர் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறது முன்னாடி நான் ஒரு இந்த வீடியோவில் ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் நீங்க எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயன் சாரோட எதிர்நீச்சல் படத்துல அவங்களுக்கான ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க தெரியுமா, நந்திதா சிவதர் அவள் பண்ண அந்த ரோல் வள்ளின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த வள்ளின்ற ஒரு கேரக்டர் உண்மையாவே இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு போய் தேடி பார்த்தப்போ அந்த பொண்ணு அனுபவிச்ச அந்த கஷ்டங்கள் ஆகட்டும், அந்த வலி ஆகட்டும், இல்ல அந்த பொண்ணு அனுபவிச்ச அந்த அவமானங்கள் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சபடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணுக்கு நடந்த அவமானம் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு தெரியாது. இந்த பொண்ணுக்கு அப்புறமாவும் இது வரைக்கும் இருக்கா அப்படின்னு கூட இது வரைக்கும் எந்த ஒரு ஹிஸ்டரியிலும் இல்ல. இந்த பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சபடி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பொண்ணை பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ மெயின் நான் உண்மையா சொல்லிக்கிறேன், ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிக்டாவும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ சாந்தி சௌந்தரராஜன் பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்குறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் எண்ட், ஓகேவா? ஸோ சாந்தி சௌந்தரராஜன் 1981 காத்துக்குறிச்சி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கு. ஸோ புதுக்கோட்டை பக்கத்துல காத்துக்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்திருக்காங்க. அந்த கிராமம் எவ்வளவு ஒரு அடிமட்டத்தில் இருக்கா. அந்த ஊர்ல ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, ஒரு எலக்ட்ரிசிட்டி வசதி இல்ல, அண்ட் தண்ணி வசதி இல்ல. இந்த எந்த வசதியுமே இல்லாம ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்காங்க. அந்த ஒரு சின்ன கிராமத்திலே ரொம்ப அடிமட்டத்துல இருந்த சாந்தி சௌந்தரராஜன் அவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு செங்கல் சூழல வேலை செய்யறாங்க. ஸோ செங்கல் சூழல ஒரு வாரத்துக்கு 300 ரெண்டு பேருக்கும் சேர்த்து 300 சம்பளம். இந்த 5 பேர், இவங்க ரெண்டு பேருக்கும் 5 பேர் பசங்க. 5 பேர் பசங்கள சாந்தி சௌந்தரராஜன் முதல் பசங்க. சாந்தி சௌந்தரராஜன் என்ன பண்றா, மத்தருக்கு 4 பேர் இவங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா இவங்க 2 பேர் வேலைக்கு போயிடுவாங்க. மத்தருக்கு 4 பேர் இவங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா முத பொண்ணு அவங்க தான். ஸோ சாந்தி சௌந்தரராஜனும் சேர்த்து 5 பேர் யார் பாத்துக்கணும்னா அவங்களோட தாத்தா. ஸோ அவங்களோட தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா பசங்க விளையாட வைப்பாங்க. ஸோ விளையாட வைக்கிறப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு இந்த பொண்ணு நல்லா ஓடுறா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு சின்ன சின்ன இந்த ஊர்ல எல்லாம் திருவிழா நடக்கும், இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் வச்சா எல்லாத்தையும் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க தாத்தாவும் மோட்டிவேட் பண்றாங்க, சாந்தி சௌந்தரராஜனுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. சாந்தி இப்போ நீ இதுல சாந்திக்கும் அப்படின்னு. சோ சாந்தி சௌந்தரராஜனும் கலந்துக்குவாங்க. திருவிழால நிறைய பிரைஸ் அடிச்சிருக்காங்க. பிரைஸ்னா இந்த அதான் டிஃபன் பாக்ஸ் இல்ல இந்த டின்னு மாதிரி ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் டேலண்ட் எல்லாம் தெரிஞ்ச அப்புறமா ஒரு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படியே சேர்த்து விட்டாங்க ஸ்கூல்ல. ஸ்கூல்ல சேர்த்த அப்புறமா என்ன நடந்ததுன்னா இந்த பொண்ணுக்கு டேலண்ட் இருக்கு. அந்த ஸ்கூல்ல நிறைய பார்ப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே நிறைய பார்ப்பாங்க. சோ சின்ன வயசுல பார்த்த அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இந்த பொண்ணுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. சோ நிறைய காம்படிஷன் போட்டு அப்படி இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் நடந்தாலே நிறைய ஜெயிக்கிறது சாந்தி தான் அப்படி சொல்றாங்க. அண்ட் அதுவும் இல்லாம இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஒன்று நடக்கும் தெரியுமா. சோ வேற ஸ்கூலுக்கு போய் வேற ஸ்கூல் மேல ஒரு போட்டி போடுறது. சோ அதுலயும் ரன்னிங் ரேஸ்ல போனா அதுல மெயினா சாந்தி சௌந்தரராஜன் தான் வின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய ஒரு ரெக்கார்ட்ஸ் கூட அவங்களோட ஸ்கூல் ஆகட்டும் அது எல்லாமே வந்திருக்கு. சோ இதெல்லாமே நடந்த அப்புறமா ஒரு டேலண்ட் அப்படின்றப்போ ஒரு காம்படிஷன் இதெல்லாம் ஜெயிக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற ஒன்று இருக்கும். சோ அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்காலர்ஷிப்பை வச்சு அவங்க அப்படியே நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போய் சேர்றாங்க. சோ ஆர்ட்ஸ் காலேஜ் போய் சேர்ந்த அப்புறமா அந்த இடத்துல அவங்க விடாம மறுபடியும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜெயிச்சது. சோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவால அதுல மறுபடியும் இன்னொரு அங்கேயே மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க அவங்களோட வேலையை. சோ அவங்க அந்த டேலண்ட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க படிச்ச முடிச்ச அப்புறமாவும் கடைசியில் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு போவோம், பெரிய காம்படிஷன் போற ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேட் லெவல் போற ஆரம்பிச்சு. அப்புறமா ஸ்டேட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அப்படியே ஒரு நேஷனல் லெவல் போற ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் லெவல் போன அப்புறமா தான் 2004 என்ன ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு 1 lakh rupees என்னவோ கொடுத்தாங்க. சோ அந்த ருபீஸ் கூட அந்த ஊர்ல இருக்க சின்ன சின்ன பசங்க யார் யார் ஸ்போர்ட்ஸ்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் 2005 சவுத் கொரியால ஏஷியன் அத்லெட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு காம்படிஷன் வச்சப்போ அதுல கூட போயிட்டு ஒரு சில்வர் மெடல் அடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தெரிஞ்சிச்சு. அப்புறமா என்ன நடந்தா 2006 ஏஷியன்ஸ் கேம்ஸ் நடந்திருக்கு. சோ அந்த ஏஷியன்ஸ் கேம்ஸ்ல இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃபீமேல் அத்லெட்னு பேர் வாங்கினா. ஏன்னா 300 மீட்டர்ஸ் ஒரு காம்படிஷனை வித்தின் 3.16 செகண்ட்ஸ்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஏஷியன் கேம்ஸோட ஒரு ரெக்கார்ட்லயே வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது 3.19 செகண்ட்ஸ் 0.3 செகண்ட்ஸ்ல முன்னாடி சாந்தி சௌந்தரராஜன் ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா மாறிச்சு. பட் அந்த அச்சீவ்மெண்ட் நிலைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான். எப்பவுமே நான் ஒரு வீடியோ பேசுறப்போ ஒரு யானைக்கும் அடிசா இருக்கும். பட் இந்த ஒரு சாந்தி சௌந்தரராஜன் அப்படின்றவங்களுக்கு ஒரு மலையே சரிஞ்சிருக்கின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வந்துச்சு. என்னன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய லெவல்ல ஒரு காம்படிஷன் போறப்போ எல்லாருக்கும் டெஸ்ட் எடுப்பாங்க, பிசிக்கலாவும் எடுப்பாங்க, மென்டலியும் எடுப்பாங்க. சோ இந்த டெஸ்ட் எடுப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேம் முடிஞ்ச அப்புறமா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கினாங்க. ஒரு எல்லாரும் கூட கைனகாலஜிஸ்ட், ஜெனடிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட், அப்புறமா யாரு கூட இருந்தாங்கன்னா சில பல ஒரு ஸ்பெஷல் மெடிசிஸ்ட், சாரி வாய் வளருது,
ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் செக் பண்ண அப்புறமா அவங்களுக்கு கொஞ்ச நாள் அப்புறமா ஒரு ஃபோன் வருது. ஸோ அந்த ஃபோனை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். லலித் பனோத் அப்படின்ற ஒரு இந்தியன் ஒலிம்பிக் அத்லெட் கேம் காம்படிஷன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சேர்மன் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சாந்தி சௌந்தரராஜன் என்ன திஸ் இஸ் லலித் பனோத் ஃப்ரம் நேஷனல் அது பேர் மறந்துட்டேன், இப்பதான் சொன்னா அவசியம் மறந்துட்டேன். ஸோ லலித் பனோத் கிட்ட ஃபோன் வருமா, எஸ் திஸ் இஸ் சாந்தி சௌந்தரராஜன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இவர் சொல்றாரு, சாந்தி நீங்க இதுக்கு மேல எந்த ஒரு காம்படிஷன் நீங்க கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. எதுக்கு என்ன ஆச்சு, உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டலி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதுல பிசிக்கலி யூ ஆர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல, எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஃபீமேல் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு டோட்டலா டேமேஜ் ஆகிறாங்க. ஒரு மைண்ட் அப்படியே ஒரு கீழ இருந்து மேல வரைக்கும் எப்படின்னா ஒரு சும்மா இது கலாய்க்கிறது கூட அப்படி சொன்னா கூட யாராவது ஒரு இதுவா எடுத்துப்பாங்க. ஒரு பிராங்க் பண்ணா கூட ஒரு ரொம்ப மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி மென்டாலிட்டியே இது பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாம் பிராங்க் பண்ண அவசியமே இல்லை. பட் உண்மையாவே சீரியஸாவே சொல்றாங்க அப்படின்றப்போ டோட்டலா டேமேஜ் ஆயிட்ட அப்புறமா கொஞ்ச நாள் அப்புறமா அவங்க கிட்ட அந்த கோல்டு மெடல் தான். ஸோ கோல்டு மெடலை பிடிக்கிறாங்க. ஸோ கோல்டு மெடல் பிடிக்கிறமா இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்க வேலை இல்லை. பிகாஸ் நம்ம எந்த ஒரு காம்படிஷனும் சேர்த்துக்க மாட்டாங்க. அது ஒன்று இங்க எங்கேயும் வேலை கிடைக்காது, நம்மளுக்கு நம்ம ஊருக்கே போயிடும் அப்படின்னு அங்க அந்த மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன அப்புறமா டோட்டலா ஒரு டிப்ரெஷன் கீழே ஒரு ஃபுல்லா ஒரு டிப்ரெஷன் போன அப்புறமா என்ன ஆச்சுன்னா கடைசியில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பூச்சி மருந்தை குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்ட அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு பார்த்து தலை சுத்துது, வாமிட் வருது, இதெல்லாம் பார்த்த அப்புறமா டாக்டர் கிட்ட கொண்டு போய் இவங்க விஷம் குடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச விதமா அவங்களை மறுபடியும் காப்பாத்த அப்புறமா இதுவே லைஃப் இல்ல இதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவங்கள மோட்டிவேட் பண்ண அப்புறமா தான் யாரோ ஒரு 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல நம்மள ஒரு லைஃப்ல ஒரு தூக்கிட்டு போவேன். ஸோ அந்த 4 பேரும் வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சின்ன வேலை பார்த்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு, நீங்க கோச்சா வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஸோ அந்த ஊர்லயே ஒரு சின்ன கோச்சா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா என்னன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு கோச் அப்படின்ற ஒரு கொஞ்சம் பெரிய லெவல்ல போவாங்க. சோ அதே மாதிரி தான் கோச் அப்படின்னு போறப்போ பெங்களூர்ல வந்து ஒரு கோச்சா வேலை செய்யறாங்க. சோ கோச்சா வேலை எந்த ஒரு இடத்துலயே ஆகட்டுமே, இப்ப நானே ஒரு இடத்துக்கு போனேன்னா என்னோட ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு யாருக்கா என் சுத்தி மத்தி இருக்கிற யாரோ ஒரு 4 பேர் தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் அவங்க கோச்சுக்கும் என்ன தெரிஞ்ச அந்த கோச்சா இருக்கிறப்போ அவங்களோட விஷயம் எல்லாமே நிறைய பேர் தெளிவாச்சு. நிறைய பேர் ஒரு விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி இந்த பொண்ணு எதுக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணுக்கு. பட் சாந்திக்கு அதெல்லாம் பிடிக்காம போச்சு. என்ன நம்மள இப்படி ஒரு பாக்குறாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அங்கிருந்து ஒரு மாதிரி ரொம்ப அவமானமா போனதால அங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ முடிவு பண்றாங்க, இனிமே யாரும் என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இனிமே நான் தலை நிமிர்ந்து பார்க்க போறேன், யாரா இருந்து சொல்லி நான் நிரூபிக்க போறேன் அப்படின்னு நான் இனிமேல் போராட போறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா பெடிஷன் போட ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த கோச் அப்படின்ற ஒரு இடம் ஃபுல் பெர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு பெடிஷன் போட்டு அப்புறமா கடைசியில் என்னச்சுன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஒரு சேர்மன் அவர் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் ஆகாதுமா, என்னன்னா பண்றது, உன்னை டெம்பரரியில பர்மனண்டா ஒரு கோச் ஆகிறேன் அவள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு பொண்ணா அப்படின்னு நான் நிரூபிச்சு காமிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் இல்லமா, இப்பெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய வேலை இருக்கு. 2006 உனக்கு சொன்னது இப்போ வந்து கேட்டா பிகாஸ் 2011 என்ன ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஒரு 5 வருஷம் ஆன அப்புறமா வந்து கேட்டப்போ நிறைய பேர் இல்ல ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்களை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் பெடிஷன் போட்ட அப்புறமா அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிச்சு கோச்சா வேலையா. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையா இருக்குது நம்மளோட ஒரு அடையாளம். சோ அதை தான் நம்ம தேட போறோம் அப்படின்னு காலத்துக்காக 2007 என்ன பண்றாங்க, ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு லெட்டர்ல சொல்றாங்க, நான் என்னோட பாஸ்ட் அது பாஸ்டா தான் இருக்க போது, இப்ப என்னோட ஸ்டூடெண்ட் வச்சு நான் என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சனோ அதுதான் இனிமே நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. நிறைய சீரியஸாவும் எடுத்துக்கல. பட் என்னன்னா அந்த சீரியஸ்னஸ் யாருக்குமே இல்லாததால யாருக்குமே தெரியல சாந்தி சௌந்தரராஜன் இன்னைக்குல இருந்து வேற ஏதோ மாறுவா போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாம போச்சு. அப்பத்துல இருந்து பெட்டிஷன் போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் யாருங்க பண்ணுவாங்க தன்னோட ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஏதோ போராட்டம் அப்படின்னு ஒரு 6 வருஷம் போராடி பெட்டிஷன் போட்டு லெட்டர் போட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கடைசியில நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட போய் மீட் பண்ணி என்னோட அடையாளத்தை யாரோ ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா அது மட்டும் கன்ஃபார்ம் ஒரு பொண்ணு எப்படிங்க ஒரு நெகட்டிவா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏதோ நடந்திருக்கு, எனக்கு என்னோட உண்மையா தெரிஞ்சாங்கன்னா என்னோட அடையாளம் கிடைச்சாங்கன்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்ட அப்புறம் அந்த சேர்மன் பாண்டியராஜன் அப்படின்னு. சோ அவங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா நான் எதுவுமே சொல்ல முடியாது, நீ கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லணும். அண்ட் அதுவும் இல்லாம நிறைய பேர் அப்புறமா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் நான் கூட சொல்லக்கூடாது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் சொல்லணும். ஸோ அவங்களாலதான் உன்ன ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொன்னோன்னே சரி எவ்வளவோ வந்துட்டோம். இன்னொரு 15 வருஷம் ஒரு 8 வருஷம் நம்ம போராட்டம், இன்னும் கொஞ்சம் வருஷம் போராடுவோம் அப்படின்னு 2 வருஷமா கைனகாலஜிஸ்ட மீட் பண்ணிருக்காங்க, ஜெனடிஸ்ட மீட் பண்ணி, எண்டோக்ரினாலஜிஸ்ட மீட் பண்ணிருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ணி, இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்
யாரோ ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ண அப்புறமா அவங்க ஏதோ 4 சர்டிபிகேட் கொடுத்து அந்த 4 சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நேஷனல் விமன்ஸ் கமிஷன். இதெல்லாம் நம்ப முடியாது, யாருக்கு தெரியும், நீ இல்லீகலா கூட பண்ணிருக்கலாம், உனக்கே எவ்வளவு காசு வச்சு சவுத் கொரியால ஒரு விட் பண்ணிருக்கேன், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, நீ ஒரு நாள் கோச்சா ஒரு வேலை செஞ்சு அதுல சம்பாதிச்ச காசு எல்லாமே சேர்த்து இல்லீகலா கூட பண்ணிருக்கலாமே, ஏதோ தப்பு வேலை கூட பண்ணிருக்கலாமே இப்ப இந்த சர்டிபிகேட்ல அப்படின்னு சொன்ன அப்புறமா இல்லைங்க நான் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கேன், நான் வேணா எல்லா கூடிய டாக்டர்ஸ் எல்லாரையும் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி எல்லாரையும் வந்து கேட்டு அவங்க கிட்ட சொன்ன அப்புறமா சரிமா இதை நான் இது ஓகே பண்றேன் அப்படின்னு சொன்ன அப்புறமா தான் ஒரு பொண்ணு நீ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொன்ன அப்புறமா இவங்களும் ஏத்துக்கிட்டு மறுபடியும் அவங்களோட லைஃப் அவங்களோட ஃபியூச்சரை பாத்துக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேரத்தான்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் மெடல் அண்ட் தேர்ட் மெடல் ஒரு அதெல்லாம் அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். எப்படி அப்படி ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணு அப்படின்னு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு ஜெனரலிஸ்ட், ஒரு சைக்காட்ரிஸ்ட் இவங்க எல்லாம் மீட் பண்ண அப்புறமா இங்க இருந்து அவங்க கன்சல்ட் பண்ண அப்புறமா அவங்களோட சர்டிபிகேட் வந்து ஒருத்தன் கிட்ட கொடுத்தா இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் இல்லீகல்மா, ஏதாவது பண்ணிருப்பமா அப்படின்னு சொன்ன அப்புறமா இல்லைங்க நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், அவன் கை கால பிடிச்ச அப்புறமா ஆமாமா நீ பொண்ணுதாமா அப்படின்னு சொன்ன அப்புறமா இவங்களும் ஏத்துக்கிட்டு அதை போகணுமா. எப்படி ஒரு சொசைட்டி எப்போ ஒரு பொண்ணை முழுசா நம்புதோ அப்பதாங்க இந்த சொசைட்டி ஒண்ணு. அப்படியும் ஒரு சொசைட்டில ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டு முன்னாடி வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட எப்படி திரும்ப சொல்லணும், இல்ல நீ எல்லாம் தனியா சாதிச்சிருக்க மாட்டேன், உங்க கூட யாரா இருந்திருப்பாங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, சோ அதுலதான் நீ சாதிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இல்லங்க நான் தனியா தான் சாதிச்சேன், என் கூட யாருமே இல்ல, என்னால ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும், அதையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சா அது அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு பழியோ ஏதோ ஒரு டெஸ்ட்டோ போட்டு அந்த டெஸ்ட்டோ அந்த பழியும் ப்ரூவ் பண்ணி முன்னாடி வந்தா சரிம்மா நீ கரெக்டா தான் பண்ணிருக்க, நீ தனியா தான் பண்ணிருக்க, நீ தனியா தான் சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த பொண்ணுக்கு எப்போ சாதிச்சா அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கல, என்ன பண்ண எப்படி பண்ண எப்படி ஆச்சுன்ற ஒரு எல்லாத்தையும் கேள்வியை கேட்ட அப்புறமா தான் எல்லா ஜனங்களும் அந்த சொசைட்டின்றது ஒண்ணு அந்த பொண்ணு மேல ஒரு நம்பிக்கை வைக்குமா. எப்படி ஒரு 2006 நடந்தது 2017 வரைக்கும் ஒரு 11 வருஷம் தான் ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு இந்த சொசைட்டி கேட்டு 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 அவமானப்பட்டு சாந்தி சௌந்தரராஜன் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு அப்புறமா இவங்க சொல்லுவாங்கன்னா இதை ஏத்துக்கிட்டு இவங்களும் போவாங்க. நல்லா இருக்குல்ல இந்த கதையெல்லாம். அதான் சொல்றேனே, நான் ஒரு பொண்ணுங்களை மட்டும் ஒரு கரெக்டா சொல்லிடுறேங்க. எப்போ இந்த உலகம்ன்றது 1000 வாட்டி 1000 விஷயம் 1000 பேர் என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்களோட வேலையை பிடிச்ச வேலையை நல்லதா மட்டுமே செஞ்சுட்டு போங்க. யாரு என்ன சொன்னாலும் நீயே எதுவுமே பண்ண போறது இல்லை, நான் பண்ண என்ன தப்பு, ஏன்னா நீங்க தான் ஸ்பெஷல். நீங்க உங்களை பத்தி பேச அந்த 1000 பேரும் இது வரைக்கும் நீங்க பண்ணது யாருமே ட்ரை பண்ண பார்த்தது இல்லை, நீங்க தான் யூனிக்கா, நீங்க தான் ஒரு தனியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்க வேலையை பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல நான் ஒரு பெருசா ஒரு டைலாக் எல்லாம் பேச தேவை, ஏன்னா இதுவே ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? சோ ஸ்டே மோட்டிவேட்டட் ஃபார் எவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொண்ணுங்களுக்கு இப்பன்றது ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம போச்சு, ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, எப்ப வேணா யார் வேணா அடிக்கிறதாவே ஒரு வேலையா போச்சு. சோ எல்லாமே கடந்து இப்ப நிறைய பொண்ணுங்க வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பொண்ணுங்க என்ன இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கணும், அவங்க கிட்ட நம்ம இப்படி எல்லாம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இல்ல. நம்ம கை எடுத்தாதான் இன்னொருத்த கை எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வருவான். அன்னைக்கு சாந்தி சௌந்தரராஜனுக்கு அவங்க மட்டுமே பெட்டிஷன் போட்டு இது பண்ணல, பெட்டிஷன் போடுறதுக்கு ஒரு 4 பேரை பிடிச்சாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறதுக்கு 4 பேரை பிடிச்சாங்க, அவங்க போய் மீட் பண்றதுக்கு ஒரு 4 பேர் பிடிச்சாங்க. அதுக்கெல்லாம் பிடிச்ச அப்புறமா தான் சாந்தி சௌந்தரராஜன் போயிட்டு அங்க போய் ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கமிஷன் போய் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ண அப்புறமா தான் அவங்க 4 பேர் கன்சல்ட் பண்ணி அவங்க 4 பேர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் நான் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இங்க ஏதாவது ட்ரை பண்ணாதான் ஏதாவது ஒரு சாதிக்க முடியும்ன்றது நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் முக்கியமா பொண்ணுங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோன்றது ஒன்று ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் எடுப்பீங்க. எதுக்கு அதிகமா தம்ஸ் அப் நான் சீக்கிரமா சொல்றேன். அண்ட் நீங்க என்ன எங்கேயா பர்சனலா ஃபாலோ பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் ரெண்டுலயும் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்குறேன். நீங்க அங்க போய் என்ன மெசேஜ் பண்ணி என்ன ஒரு டாபிக் பேசுவா, இந்த ஒரு கண்டென்ட் பேசுமா அப்படின்னு அதை சீக்கிரமா சொல்றேன். as soon as I will possible. சோ எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அது மாதிரி சொல்ல முடியும். சோ ஸ்டே மோட்டிவேட்டட் ஃபார் எவர். சோ நாளைக்கு நான் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு டாபிக்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் until that, this is signing off from Tarun Ravia. Bye. Cheers.